சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரியில் புதிய தலைமுறை சார்பில் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் அபிநயா அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். சென்னை மாவட்ட பள்ளி மாணவர்களுக்கான வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை சென்னையில் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்திருக்கின்றனர். 200க்கும் மேற்பட்ட மாணவர் குழுக்கள், அதாவது ஒவ்வொரு குழுவில் 2 மாணவர்கள் என்ற வீதத்தில் இந்த நிகழ்ச்சி கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில், அதாவது 27 மாவட்டங்களில் நடத்தப்பட்டு 28வதாக இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. மேலும் சில மாவட்டங்களிலும் மாவட்ட அளவிலான அந்த கண்காட்சி நடத்தப்பட்ட பிறகு 27ஆம் தேதி திருச்சியில் மாநில அளவிலான, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் நடத்தப்பட்ட கண்காட்சியில் வெற்றி பெற்ற ஒரு குழு அந்த இறுதி மாநில அளவிலான கண்காட்சியில் பங்கேற்க உள்ளனர். இந்த கண்காட்சியை பொறுத்தவரை சிக்கனம், சேமிப்பு, செல்வம் என்ற தலைப்பில் தான் மாணவர்கள் அவர்களுடைய படைப்புகளை காட்சிக்கு வைத்திருக்கின்றனர். இதில் முக்கியமாக அவர்கள் மின்சாரத்தை சேமிப்பதற்கான புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தண்ணீரை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துவது, அதோடு மழை நீரை சேமித்து அதனை அழகாக அவர்கள் பயன்படுத்துவது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் சோலார் முறையில் குக்கர், அதாவது சமைப்பதற்கான அந்த கருவிகளை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனை மாணவர்கள் செய்திருக்கின்றனர். அதே போல் சோலார் மூலமாகவும் விண்ட் எனர்ஜி மூலமாகவும் மின்சாரத்தை எப்படி வீட்டிலேயே தயாரிப்பது, இது போன்ற பல்வேறு செயல் திட்டங்களை மாணவர்கள் வைத்திருக்கின்றனர். இந்த கண்காட்சியை பொறுத்தவரை தனியார் மாவட்ட பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களும் அதிக மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதில் இங்கு பங்கேற்றிருக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலமாகவே நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இதில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான அந்த கண்காட்சியை கலந்து கொள்வதோடு அந்த நிகழ்ச்சி, அவர்களுடைய அந்த செயல் திட்டங்கள் பெருமளவில் அடையாளம் காணப்படுவதாகவே கடந்த ஆண்டுகள் நடத்தப்பட்ட வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி கலந்து கொண்ட மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். அதுபோன்ற ஒரு வாய்ப்பிற்காக ஆர்வமுடன் பல மாணவர்கள் இங்கு கலந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக அறிவியலில் மாணவர்களுடைய ஆர்வம் அதிகமாகும் ஒரு நோக்கத்திலேயே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனனுடன் அபிநயா.